ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னா முள்ளிய வலையில் இந்த மண் சட்டி வானை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே பாருங்க, தான் களிமண் குழந்து அப்படியே மூச்சு விட்டுருக்கு. இனி என்னென்ன செய்கிற அந்த மண்ணை? இந்த மண்ணை இந்த விரலுக்கு போட்டு கரைக்கணும் பண்ணு. இதுக்கு போட்டு கரைச்சி ஊற்றணும். கரைச்சி என்ன கூழ் மாதிரி கரைக்கும்? கரைச்சி ஊற்றி போட்டு தான் அடித்து வச்சுருக்கு மண். கூழ் மாதிரி கரைச்சி அதுக்கு ஊற்றிட்டு அது ஊற விட்டு ஊற்றணும். விரலில் போட்டு கரைக்கணும். கரைச்சி போட்டு இப்போ இந்த இதை எடுத்து குமிச்சு விட்டுருக்கு. அடிச்சிருக்கு. இனி இதை எடுத்து என்ன? இதை எடுத்து மிஷினில் போடணும், அரைக்கணும். மிஷினில் போட்டு அரைக்கணும். அரைச்சி தான் இப்போ நாங்கள் சட்டி வானை செய்கிறது. ரைட். இது எல்லாமே செய்து வச்சுருக்கீங்க. சூடாக போகிறீங்களா? சூளையில் அடுக்க போகிறீங்க. இந்த மிஷினில் போட்டு அரைக்கிறீங்க? இதில் போட்டு அரைக்கணும். இது மண்ணெல்லாம் குழாய்ச்சி இந்த மிஷினில் போட்டு தான் அரைச்சேன். ஒரு கல்லுக்கில் ஒன்றும் இல்லாமல் போட்டு அரைக்கிறது. எதுக்கு மண்ணை போடுற நீங்கள்? அதுக்கு மண்ணை போட்டு அரைச்சி கீழால் வரும். இதுக்கு மண்ணை போட்டு அரைச்சி இதுக்குள்ளால் வந்து முடியும். அதை எடுத்து திருப்பி இதில் செய்கிறது. அதை எடுத்து அங்கே மூடி வச்சுட்டு இப்போ இந்த இதில் எடுத்து செய்கிறது. இதான் செய்கிறேன் மிஷின். இதுக்கு மோட்டர் கொடுத்துருது. மோட்டர் கூட்டி இதில் வச்சு தான் சுழலை வச்சுட்டு செய்துட்டு பிறகு உள்ளால பிடிச்சி கொண்டு இதால் வழிபக்கத்தால் சேவ் பண்ணுறது. சேவ் பண்ணி இதெல்லாம் அப்படி தான் செய்து சிட்டியால் எல்லாம் செய்து விதம் விதமான சிட்டியால் எல்லாம் செய்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் இனி சுடணும். இதெல்லாம் இனி சூளையில் அடுக்கி சுடணும். சூளையில் எப்படி அடுக்குதுன்னு காட்டுறோம் வாங்க. இங்கே பாருங்க, இது வந்து சூட்டடுப்பு. இது என்ன விலை? என்ன சூட்டடுப்பு? 400. சட்டியால் என்ன விலை போகுது? சட்டி 30 ரூபா. அந்த 30 ரூபா 100 ரூபா. 100 ரூபாயிலேருந்து 300 ரூபா மட்டுமே இருக்குது. ஒரு சைஸாக இருக்குது. அடுப்பு பெரிய அடுப்பு 400 ரூபா, சின்ன அடுப்பு 300 ரூபா. இங்கே பாருங்க, முழுக்கையெல்லாம் செய்து அடித்து வச்சுருக்கணும். இது வந்து முள்ளிய வலை. என்ன இடம் இந்த இடம்? ஐயங்கோயில் அடியா? எந்த இடம் இது? முள்ளிய வலை முதலாம் வட்டாரம். ஐயங்கோயில் அடி முதலாம் வட்டாரத்துலாம் வேறு வீடு இருக்குது. இது இந்தியாவில் இந்த பானையில் வந்து இது இருக்குது. கோயிலுக்கு வந்து இது வளர்ந்து நேர்ற பானை. இங்கே வேறு இதெல்லாம் செய்து இது சுட்டாச்சோண்ணே. இது சுட இல்லை. இது இன்னும் சுட இல்லை. இது காய வச்சுருக்கணும். இனி தான் சூளையில் போட்டு சுடுக்கணும். இதில் களிமண்கள் காய வச்சுருக்கு. இதை பாருங்க, இது வந்து என்னென்னு தெரியல உங்களுக்கு? கல் முட்டி, பனையில் கல் கட்டுற முட்டி தான் இது. இதுவும் கட்டி நிறைய குமிச்சு வச்சுருக்கிறார். பிஸ்னஸ் போயில் போடாக்கு நிறைய கல் முட்டிகள் இருக்குது. இதுவும் இன்னும் சுடையில் எல்லாம் செய்து வச்சுருக்கு. இதுதான் சூளையில் அடுக்கி சுடணும். இதையும் பாருங்கோ. மண் என்ன நடக்கணும்? எங்கே ஜிஎஸ்டி கையெழுத்து வாங்கணும், ஏஜிஓட்ட வாங்கணும், ஜிஏட்ட வாங்கணும், மற்ற கமக்காரம் கிட்ட போகணும். மண் எடுக்கிறதுல எங்களுக்கு தொழிலே வேணாண்டு போயிடும். மண் எத்தனை நாள் சொல்லும் கூட கடிதம் பண்ணி? 1 மாதம் ஆகும். 1 மாதம். அதுக்கு பிறகு தான் கொண்டு எங்கள் புதுக்குடி இப்போ எடுக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் வண்டி எடுக்கணும். முல்லத்தீவில் ஏஜி ஆஃபீஸில் எடுத்து அது காலம் 8லேருந்து 6 மணி. என்ன காலம் 8 மணிலேருந்து 2 மணி மட்டும் தான் பெர்மிட் தருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் மண் ஏற்றணும். அதுக்குள்ளே ஏற்றணும். அதுக்குள்ளே டிராக்டர் காற்று போச்சுன்னா சரிக்காத. அதுக்கு காசு எதுவும் கட்டணும் நீங்கள்? இல்லை, பெர்மிட்டு காசு. நீங்கள் எல்லாம் எடுத்து போய் மண் ஏற்றினா சரி. அந்த மண் ஏற்றினா சரி, ஓகே. புறா போட்டு அடிக்கிறது தானே? இதுக்கு புறா போட்டு அடிக்கிறது. செய்த சட்டியில் சுடுறக்காக இங்கே வேறுங்க அடுக்கி வச்சுருக்குது. அடுக்கி மேலே கொச்சி என்னத்துக்காக போடுறீங்கண்ணே? பொச்சி போடுறது. பொச்சி பிறகு இதுவும் மெரியுமா மேலே? இதெல்லாம் மெரியும் நெருப்பு பிடிச்சி. இதுக்கு மேலே எல்லாத்தையும் அடுக்கி போட்டு மேலே பொச்சி போட்டு அடுக்கணும். இடைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் இங்கே பொச்சி போட்டு அடுக்கி இருக்குது. அங்கால போடுற நெருப்பு இதுக்குள்ளாலாம் போயிடும். இந்த பாருங்க, இதுக்குள்ளால அங்கால போடுற நெருப்பு வந்து இதோட பிடிச்சி இதெல்லாம் எரிஞ்சு மேலே எல்லாம் எரிஞ்சால் சட்டி சுடு வரும். எவ்வளோ நேரம் மணி எரிக்குவாங்க? 12 மணிக்கு கொடுத்துனா 2 மணி ஆகும். 12 மணி நேரம் 2 மணி ஆகும். நீங்கள் விடிய தான் 6 மணி 2 மணி நேரம் எரியும். சுடுபட்டு முடிய விடிய பிரித்து
பேருந்து அடுக்கணும். இங்கே வேறு சுட்ட சட்டி எல்லாம் அடுக்கி வச்சுருக்குது. இதுதான் சுட்டது எல்லாம். இங்கே எல்லா சாடிகள் கூசாக்கள் கண்பானை கண்பானை இருக்குது. இங்கே பானைகள் எல்லாம் ஐட்டம் அடுக்கி வச்சுருக்கு. இது குடாம் மண் குடாம். இப்போ எப்படி என்ன இது உங்களுக்கு ஓடுதோ இந்த சீசன் ஜாவரம் விரத நேரங்களில் சட்டிகள் ஓடும், மற்றும்படி இல்லை. அப்போ இந்த தொழில் என்ன மாதிரி உங்களுக்கு கடையில் வாங்கி சிவியத்துக்கு காணக்கூடிய அதுதான் சிவியத்துக்கு காணும், கடையில் வாங்கி விடையில போடுறோம். வேற ஒன்றும் செய்யலாம். அது சாப்பாட்டுக்கு மட்டும் உழைக்கலாம். சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அடுத்த வீடியோ வந்து நான் அந்த பானை செய்கிற சட்டி செய்கிற அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோ போடுவேன், பாருங்க அதே. ஓகே, பாய். இதுதான் சூளை வடிவம் அடிக்கிருக்கு பாருங்க. ஒரு அடியாக இன்னும் கொளுத்து நெருப்பின்னு தான் கொளுத்த போனோம். கொளுத்தியெல்லாம் எரிஞ்சு முடியும். இடாவுக்கு தான் கொளுத்தணுமா. 12 மணிக்கு கொளுத்தினால் 2 மணிக்கு எரிஞ்சு முடிஞ்சிடும். இப்போ இந்த எல்லாம் 6 விட்டு விடிய அப்புறம் தான் எடுக்கிறது.